நடக்கலை அப்படி நினைக்கக்கூடாது. அப்போ நம்ம பக்தியை வச்சுட்டு பகவானை வாங்கக்கூடாது. பகவான் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அது ராமனாக இருந்தாலும் கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். உண்மைதானே? பகவான் ஸ்ரீராமனுக்கு கூட எவ்வளவோ போராட்டங்கள் வந்தது. அது சிவசங்கல்பமாக்குவது. ராவணனை படைத்ததும் பரமசிவன், ராவணனை வாழ வச்சதும் பரமசிவன், ராவணனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்ததும் பரமசிவன், ராமனை படைத்ததும் பரமசிவன். ரெண்டு பேருக்குள்ள ஒரு போராட்டம் நடந்தது. ஆனால் ரெண்டு பேரும் சிவனுக்கு பக்தர்களாக்கும். அந்த போராட்டம் என்ன நடந்தது? எது தர்மம் எது அதர்மம் என்றது உணரக்கூடிய அந்த யோகத்துக்காக பகவான் அப்படி ஒரு லீலை காட்டியிருக்கிறார். நம்மளுக்குள்ளேயும் இருக்கும் தானே ராவணனும் ஸ்ரீராமனும் எல்லாம் சில நேரங்களில் போராட்டம் நடக்குது தான் நம்ம மனசில் சில வேலைகளுக்கு. அப்போ நம்ம எப்படி அந்த போராட்டத்தில் வின் பண்ண முடியும்? அம்மமில்லாம் கையில் வச்சுருந்தா வின் பண்ண முடியுமா? 4 வாழெல்லாம் எடுத்து கையில் வச்சா வின் பண்ண முடியுமா? முடியாது. மானசாஸ்திரம், அதுதான் அஸ்திரம். வாழ்க்கை என்ற வில்லும் அஸ்திரம் என்ற கர்மாவும் நம்மள்கிட்ட இருக்கணும். வாழ்க்கை என்றது ஒரு வில்லு மாதிரி, அஸ்திரம் என்றது அவரோட கர்மா. புரிஞ்சுதான்? கர்மா பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும். ஆனால் வில்லு கையில் வச்சிருக்கிறீங்க, அஸ்திரம் கொஞ்சம் தான் வச்சிருக்கீங்க. ஒவ்வொன்று அனுப்புனா அது அங்கே குறையும் இல்லையா? அப்போ ஒவ்வொன்று அனுப்பும் போதும் நீங்கள் யோசிச்சுட்டு தான் அனுப்பணும். இல்லாட்டி நாளையில் லாஸ்ட் அஸ்திரங்கள் இல்லாமல் வில்லை மட்டும் பிடிச்சு கொண்டிருக்க வேண்டி வரும். வாழ்க்கை இருக்கும், வெற்றி கிடைக்கிறதுக்கு வழி இல்லாமல் கவலைப்பட வேண்டி வரும். இந்த தத்துவத்தை நம்ம உணரணும் வாழ்க்கையில். அதான் எதை பண்ணும்போது யோசிச்சு பண்ணுவோம். யாருக்கிட்ட யோசிக்கணும்? நீங்கள் எந்த தேவதையை வணங்குறீங்களோ அந்த தேவதைக்கிட்ட யோசிக்கணும். சர்வ தேவதைகளுடைய சுரூபமாக அப்பா அம்மா கிட்ட யோசிச்சுட்டு தான் எல்லாம் பண்ணணும். சர்வ தேவதா சுரூபம் அப்பா அம்மா, ஆதி குருஸ்தானம், தட்சிணாமூர்த்தி ஸ்தானம் அப்பா அம்மா, கர்மகுரு. ஜென்மகுருவை வணங்காமல் கர்மகுருவை வணங்கிட்டு என்ன காரியம்? ஜென்மகுரு அப்பா அம்மா. நம்மளுடைய ஜனனத்துக்கு குரு இருக்கு, அது அப்பா அம்மா தான். அப்பா அம்மான்னு நம்ம கூப்பிடுறோம். அதுக்குள்ளே ஒரு மகா குரு இருக்கு, இந்த அப்பாவுக்குள்ளே அம்மாவுக்குள்ளே. அந்த குருவை உணர்ந்து வணங்கி கர்மகுருக்கிட்ட போகணும். கர்மகுருக்கிட்ட வந்து நம்ம கர்மத்தை உபாசனை பண்ணணும், கர்மத்தை உணரணும். நீங்கள் யாராகணும்னு கர்மகுருக்கிட்ட தான் அந்த ஜாதகம் இருக்கு. நீங்கள் உங்களுக்கு என்ன நட்சத்திரம், என்ன பேர் போடணும், நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் உங்களை நல்லா வச்சுக்கணும் என்பதெல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஜென்மகுரு. நீங்கள் பாருங்க, உங்களுக்கு பேர் போட்டது யார் சொல்லுங்க? அப்பா அம்மா தானே. உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி கொடுத்தது யார்? ஊட்டி கொடுத்தது அப்பா அம்மா. அது ஜென்மகுரு. அது ஆதிகுரு சொல்லி தட்சிணாமூர்த்தி. சைவ வைஷ்ணவ தேவதா சங்கமமாகும் தட்சிணாமூர்த்தி. பாதி விஷ்ணு பாதி சிவன். அதர்மத்தை அடக்கும், தர்மத்தை காட்டும், அது தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய ஒரு பாதத்துக்கு ஒரு அசுரன் இருக்கு, அதை அடக்கி வச்சிருக்கிறார் தட்சிணாமூர்த்தி. ஞானத்தை கொடுக்கிறார் தட்சிணாமூர்த்தி. அதன் அர்த்தம் அப்பா அம்மா தானே பண்ணி கொண்டிருக்கிறோம். குழந்தைகளுக்குள்ள இருக்கிற நிதிகிருதமான ரூபங்களை எல்லாம் அடக்கி வச்சு அடித்து அடக்கணும். சிலதெல்லாம் அடித்தா தான் அடங்கும். சில குழந்தைகள்லாம் குழப்படி செய்யும் போது நம்ம நல்லா அடி கொடுக்கும் இல்லையா? சிலதெல்லாம் காடு பிடிச்சா அடங்கும், சிலதெல்லாம் கிள்ளி விட்டு அடங்கும், சிலதெல்லாம் அடித்தா அடங்காது. நீங்களாம் எப்படி இருந்தீங்க?
அடி வாங்கியிருக்கீங்களா அப்பா அம்மாட்ட? அப்பாட்ட இருந்து அடி எடுத்துருக்கா உங்களுக்கு? அப்பா எங்களோட அப்பா எங்களோட இருக்கிறார் கிடைச்சிருக்கா? அப்பா அம்மாட்ட இருந்து அடி வாங்க கை தூக்குவோம். ஆமாம் வேணாம் மறந்துட்டீங்களா? சரி சுவாமிக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அது மகாபாகியம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்மளுக்குள்ள இருக்கிற விகிருதமான சுரூபத்தை எல்லாம் அடக்கி சுகிருதமான சுரூபத்தை வெளியில கொண்டு வர்றதுக்கு அந்த அடியெல்லாம் உதவி. ஒவ்வொரு அடியும் உதவி. ஏன் தெரியுமா? விகிருத சுரூபம் நிறைய இருக்கு நம்மளுக்குள்ள. நம்ம நினைக்கக்கூடாது நம்மளெல்லாம் சுகிருதிகள் என்று நினைக்கக்கூடாது. எப்போ நமக்குள்ள இருக்கிற விகிருதமான பாவங்களை எல்லாம் அடக்கி வைக்கிறோமோ அப்போதான் நம்மளுக்குள்ள சுகிருதம் வரும். அந்த விகிருதமான சுரூபத்தில் அடக்கி வைக்கிறதுக்கு தான் நம்ம இங்கெல்லாம் வந்திருக்கிறோம். அதுதான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. ஒரு பாதம் அடித்து வச்சிருப்போம், ஒரு பாதம் கீழே போட்டிருக்கு, வலது பாதத்தை கீழே போட்டிருப்பார். அந்த வலது பாதத்துக்கு கீழே ஒரு அசுரன் இருக்கிறார். இப்படி விகிருத ரூபம் இருக்குது. அந்த விகிருத ரூபத்துக்கு மேலே இந்த பாதம் வச்சிருக்கு, காலால் அடக்கி வச்சிருக்கு, கையில் ஞான பிரகாசம் வச்சிருக்கு, அக்னி வச்சிருக்கு, கிரந்தம் வச்சிருக்கு, குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருக்கணும். இது அப்பா அம்மா. அப்போ அந்த மாதிரி தத்துவம் பித்திரு தத்துவம் எல்லாம் நம்மகிட்ட இருக்கணும். அந்த மாதிரி கர்ம குருவை நல்லா கும்பிடணும். இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவை வணங்குறத விட கர்ம குருவையும் வணங்கணும். அப்பா அம்மாட்டே நீங்கள் இருக்க போகிறது கையளவு, ஆனால் கர்மத்தில் இருக்க போகிறது உலகளவு. அப்பா அம்மாட்ட நீங்கள் எத்தனை வருஷம் இருக்க போறீங்க? ஒரு ஏஜ் வரைக்கும் தான் இருக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வேலைக்கு போகணும் இல்லையா? வீட்டிலேயே இருந்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா? ஒரு அளவுக்கு வந்துட்டீங்கன்னு உடனே உங்களுக்கு நல்ல ஸ்கூல் அட்மிஷன் வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிடும் இல்லையா? நீங்கள் மார்னிங் ஸ்கூலுக்கு போய்ட்டு சாயங்காலம் தான் வருவீங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் காலம் போனால் வேலைக்கு போனால் சாயங்காலம் தான் வருவீங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் காலம் போனால் கல்யாணம் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் பொண்டாட்டியோடய போயிட்டு வேலை கணவனோடய போயிடும் இல்லையா? அப்புறம் நமக்கு அப்பா அம்மாவோடையெல்லாம் இருந்து அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கெல்லாம் யோகம் இருந்தால் தான் நடக்கும். அப்புறம் நமக்கு 2 குழந்தை பிறந்தா பிஸி ஆகிட்டீங்க. அப்புறம் நமக்கு அப்பா அம்மாவோட காரியங்கள் பார்க்கறது டைம் எங்கே இருக்குது? கொஞ்சம் தான் டைம் இருக்குது. குழந்தைங்களுக்கு சமைச்சு போடணுன்னு தான் ஆசைப்படுவோம். அப்பா அம்மாவுக்கு சமைச்சு போடணும்னு ஆசை வர்றவங்க கையாளவு மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ தன்னோட உலகத்துக்கு தான் வந்து விட்டது. அப்போ அப்புறம் உங்களுக்கு கர்ம யோகம் லைஃப் டைம் இருக்கு. அந்த கர்ம யோகத்தை எல்லாம் கிளியர் பண்ணணும்னா கர்ம குரு வேணும். அதை நீங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, கோவிலில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கர்மத்துக்கு குரு வேணும். குரு இல்லாமல் கர்மம் பண்ணக்கூடாது. எந்த கர்மாவும் குரு இல்லாமல் பண்ணக்கூடாது. குரு வச்சு தான் பண்ணணும். இந்த இப்போ அவர் வாத்தியம் வாசித்தார், அதுக்கு ஒரு குரு இருக்கு. அந்த வாத்தியத்துக்கு இதுக்கு கூட குரு இருக்கு, இதுக்கு கூட குரு இருக்கு. எல்லா தாளத்துக்கும் ஒரு குரு இருக்கு, எல்லா வாத்தியத்துக்கும் ஒரு குரு இருக்கு, எல்லா நாதத்துக்கும் ஒரு குரு இருக்கு, சர்வ கலைகளுக்கும் ஒரு குரு இருக்கு, சர்வ பாவங்களுக்கும் ஒரு குரு இருக்கு, சர்வ முத்திரைகளுக்கும் குரு இருக்கு, சர்வ சுரூபங்களுக்கும் குரு இருக்கு. அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு குரு இருக்கிறார். அதான் கர்ம குரு. இந்த கர்ம குரு நம்மளோடையே இருக்கணும். இல்லாட்டி நம்ம கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் மோட்சம் கிடைக்கிறது கஷ்டம். என்னென்னா பிழை விட்டுட்டோன்னு உடனே அதை கண்டுபிடிச்சி திருத்தி கொடுக்கணும் இல்லையா? பிழை விடும் நம்ம நிறைய. சுவாமிஜி ஒரு பயணம் போய் கொண்டிருந்தோம். ஒரு பஸ்ஸில் நிறைய மக்களை கூட்டிகிட்டு ஒரு கோவில் பயணம். நம்ம போய் கொண்டிருக்கிற வேலையில் பஸ்ஸில் எல்லாரும் நல்ல தூக்கம். ஈஸ்வர சேவைகளுக்கெல்லாம் போகும்போது தூங்கி கொண்டு போகக்கூடாது. இப்போ ஈஸ்வர
ஈஸ்வர சேவைகளுக்கெல்லாம் போகும்போது நல்ல ஆட்டவும் பாட்டவுமாயிட்டு ஆனந்தமாக போகணும். பழனிக்கெல்லாம் போகும்போது எப்படி போகணும்? காவடியெல்லாம் எடுத்து டான்ஸில் ஆடி நல்லா சந்தோஷமாக போகணும் இல்லையா? அப்படியே படுத்து தூங்கி பழனி வந்தாச்சா பழனி கட்டுறோம் வந்தாச்சா அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆட்டமும் பாட்டவுமே ஆனந்தமாக போகணும். இப்போ சாமிஜியோடலாம் வந்து பக்தர்களுக்கு தூங்கிட்டோம்னா பனிஷ்மெண்ட்டு. என்ன பனிஷ்மெண்ட்டு தெரியுமா? ஒரு ஆள் தூங்கினா, யார் தூங்கினாங்களோ அந்த அவர் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். நல்ல பனிஷ்மெண்ட், அன்னதான யோகம். அது மாதிரி சாமிஜி தெரியுதானே, நான் இவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கையில் அவர் வந்திருக்கிறார் சாமிஜியோட கோவில் பயணம் இல்லையா? அப்படிதானே உண்மைதான். அப்புறம் அப்படியே போய் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருக்கும் பழம் சாப்பிட கொடுத்தேன். சுவாமி பழம், அப்போ பழம் எல்லாருக்கும் பழம் கையில் கொடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஒருவர் பழம் சாப்பிட்டுட்டு அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தொலி இருக்குதுல்ல பழத்தோட, அதை அப்படியே கிளாஸுக்கு வந்து வெளியில் போட்டுட்டார் ரோட்டில். சாமிஜி பஸ் ஸ்டாப் பண்ண சொன்னது. அவரை கூப்பிட்டுட்டு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு அந்த தொழில் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அதில் அவருக்கு அந்த யோகத்தை கொடுத்தபடியா மிச்சம் 49 பேருக்கும் பழம் சாப்பிட்டுட்டு லைஃப் டைம் தோல் வெளியில் போட மாட்டாங்க. இதுல எங்க போனாலும் பழம் சாப்பிட்டா சாமியை தான் ஞாபகம் வரும். இது குரு. பிள்ளையே திருத்தணும் இல்லையா? இல்லாட்டி என்ன நடக்கும்? கோவிலிருந்து கிடைச்ச பிரசாதமாக இருந்தாலும் அதை சாப்பிட்டுட்டு அதை எந்தோட தொழில் வெளியில் போட்டுட்டு அதுக்கு பின்னாடி வர்ற யாரோ ஒருவன் அதில் மிதிச்சு விழுந்துட்டோன்னா அது பழம் சாப்பிட்டுட்டு தொழில் வெளியில் போட்டுறது பாபமாயாச்சு. அவன் இவனுக்கு மேலே மனஸ்தாபம் போடும். யார் இது பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு அவனுக்கு கோபம் வரும். அப்போ என்னாச்சு? ஒரு குரு கூட இருக்கிறபடியா அவர் தப்பிச்சிட்டார். அந்த பிள்ளைகளை திருத்தக்கூடிய யோகம் நினைச்சது. இல்லாட்டுன்னா எப்படியான பிள்ளைகளெல்லாம் திருத்தறதுக்கு ராமேஸ்வரம் தான் போகணும், இல்லைன்னா காசிக்கு போகணும், இல்லைன்னா சபரிமலை ஏறணும். ஆனால் கர்மாவில் குரு இருந்தால் பிள்ளைகளெல்லாம் திருத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸி. ஆனால் கர்மா குரு வேணும். அதான் குருட்ட ரொம்ப குரு என்ன சிக்ஷனம் கொடுத்தாலும் அது சந்தோஷமாக ஏற்றுக்கணும். எனக்கு மட்டும் இப்படி சொன்னாருன்ட்டு நினைக்கக்கூடாது. எல்லார்கிட்டையும் சுவாமி நல்லா சிரித்து அன்போடு பேசி பழகணும். என்னிட்ட மட்டும் சுவாமி பேசுறதும் இல்லை, சிரிக்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி இருக்க வேண்டும் ஒரு அப்படி நினைக்கக்கூடாது. எப்பவும் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுட்டு தான் நம்ம குரு போகணும். குரு மீனிங் அக்னி ஸ்வரூபம், குரு மீனிங் ஞான ஸ்வரூபம். அப்போ நம்ம ஒரு குருக்கிட்ட போகும்போது எங்கேயா இருந்தாலும் சரி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். குருவை உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்போ நீங்கள் குருவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். குருவினுடைய சிக்ஷனம் ரொம்ப முக்கியம் நமக்கு. பட் நிறைய சிக்ஷணங்கள் கொடுத்துருக்கு. சாமி ஒரு நாளைக்கு ஒருவர் சாமிஜியோட ஆசிரமத்தில் ஒரு சின்னொரு பவுண்டு இருக்குது, குளம். அதை போய் குளிப்போம் சுவாமி அடிக்கடி. அது ஒரு வயலில் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும், தெரியும் தானே? அப்படி இருந்தாலும் அதில் குளிச்சுட்டு தான் சாமிக்கு இந்த நல்ல கலர் வந்தது. அதில் போய் குளிப்போம் சாமி. அப்போ ஒரு நாளைக்கு சாமி குளிக்கும்போது சாமிஜி ஒட்டி இருக்க 2-3 பேர்லாம் வந்து இருப்பாங்க சுற்றி. அப்போ ஒருவர் அப்படியே நின்றுட்டு இருந்தார். சாமி கூப்பிட்டேன், வா வா வான்னு சொன்னேன். இறங்கி வா இறங்கி. அவருக்கு ரொம்ப அவருக்கு தண்ணியில் தான் அவருக்கு வேலை. அவருக்கு அப்படியான ஒரு வேலையில் தான் அவர் இருந்தார். அவருடைய கர்மா அப்படி சுயசுகத்துக்காக, சாப்பாடுக்காக கிடையாது, சுயசுகத்துக்காக தண்ணியில் ஒரு வேலை செஞ்சு கொண்டிருந்தார் அவர்.
சுய சந்தோஷத்துக்காக. அப்போ அதை திருத்தி கொடுக்கணும் இல்லையா? அது